ஓகே, பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்தவ ஆண்கள் நிறைய டவுட்டில் இருப்பீங்க. நம்ம தாடி வளர்க்கலாமா, ஆனால் முடியை பற்றி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், முடியை எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு. தாடி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பைபிளில் ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சி உங்களுக்காக தேடி வச்சுருக்கிறேன். ஆமாம் காய்ஸ், பழைய ஏற்பாட்டில் தாடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கௌரவம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாடியை சிரைக்கிறது கௌரவம்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தா தெரியும், இஸ்ரவேல் மக்கள்லாம் இந்த அந்தி வளர்த்துருந்தாங்க. நிறைய பேர் தாடி வளர்த்துருந்தார்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 4-5 வச்சு நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் தாடியெல்லாம் வளர்த்துருந்தாங்க. அதே மாதிரி ஆரோனுக்கு ஒரு வசனம் இருக்குது, ஆரோனுக்கு ஒரு வசனம் இருக்குது. கர்த்தர் அபிஷேகம் செய்யக்குள்ள ஆரோனுக்கு தாடி வழியாக வடிஞ்சு ஓடுது அப்படிங்கிறது அழகாக குறிப்பிட்டிருக்காரு பைபிளில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசாரியர்கள் இருந்தாங்களே, இந்த தேவனுக்கு பூஜை செய்கிறவங்க, அதாவது தேவனுக்கு முன்பாக பலி செலுத்துகிறவங்க, அந்த மாதிரி ஆசாரியர்களுக்கு தாடியை சிரைக்கவே கூடாது அப்படிங்கிறத விதிமுறை. அவங்களுக்கு ஆசாரியர்களுக்கும் சிரைக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்தில் சொல்லியிருக்கு. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவ ஆசாரியர்கள் கட்டளை, அது தேவனுடைய கட்டளை ஆசாரியர்களுக்கு எப்பயுமே தாடியை சிரைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவனுடைய கட்டளை. ஓகேவா? 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 50:6 இயேசு தாடி வைத்தார் அப்படின்னு இருக்குது. ஆமாம் காய்ஸ், இயேசு தாடி வைச்சாருங்கிறது உண்மையான நிரூபம் இதில் இருக்குது. எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 50:6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஏசப்பாவை கடைசியில் யூதாஸ் காட்டி கொடுத்தோடைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, அவங்க என்னை தாடியை பிடிச்சி என் கன்னத்தில் அரைஞ்சி காரி துப்பி இந்த மாதிரி நிறையா என்னை அவமானப்படுத்துனாங்க அப்படின்ட்டு. அப்போ தாடி ஒரு மனுஷனுக்கு பிடிக்கிற அளவுக்கு, ஏசப்பாவுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு தாடி இருக்குதாண்டா, இந்த அளவுக்கு சார் இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் மெயின்டைன் பண்ண விதி அவ்வளோ அழகானது. ஏன்னா கண்ணியமாக நடந்துக்கணும். ஓகேவா? கடைசியாக என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் என்ன சொல்லிட்டுருக்குன்னா, ஒழுக்கமாயும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ளுங்கள். எதை செஞ்சாலும் ஒழுக்கமாக கண்ணியமாக நடந்துக்கணும். ஓகேவா? நீ தாடி வளர்த்தவனைக்கு எல்லாம் பெருசாக முறுக்கி விட்டுக்கிட்டு பயங்கரமாக நின்றா சபையில் உள்ளவங்க உனக்கு தப்பாக தான் நினைப்பாங்க. தாடி வளர்க்குறதுக்கும் டீசென்ட் ஒன்று இருக்குது, கண்ணியம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அதுவும் தாடியை பற்றி எதுவுமே தப்பு இல்லை. நீங்கள் வளர்க்குறது எது தப்பு இல்லை. அதை கண்ணியமாக வழிநடத்தணும், சரியாக பேணணும். சரியாக நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாடியை பற்றி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே சொல்லலை. அதனால் நீ பயப்படாமல் போலத்துக்கு மாதிரி வளங்க, மற்றபடி பெருசாலாம் வளங்க போகாதீங்க. கண்ணியமாக வழி நடத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேவனுடைய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு மிக உதவியாக இருக்கும். நன்றி காய்ஸ். பேசலாம்.